ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் கேள்விப்பட்டிருந்தாலும் ஷேர் மார்க்கெட்னா என்ன, உண்மையாகவே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண என்ன கல்வி தகுதி வேண்டும், இப்படிப்பட்ட பல சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட சந்தேகங்களை வர வைத்து அந்த சந்தேகங்களை சரி செய்வதே இந்த வீடியோ. இந்த வீடியோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது என்பவர்களுக்கு தான். மற்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக தேவையில்லை, நீங்களும் பார்க்கலாம். தெரிந்தவர்களுக்கும் இதில் ஏதாவது தெரிய வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்ய கல்வி தகுதி தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இப்படிப்பட்ட பேசிக் மேக்ஸ் தான். கொஞ்சம் எக்கனாமிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்திய பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தாலே போதும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன். நீங்கள் ஒரு பிரபல தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்க. அந்த நிறுவனத்தை நீங்கள் மேலும் மேம்படுத்த நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனால் உங்ககிட்ட 60 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. மீதமுள்ள 40 லட்சத்தை திரட்ட உங்கள் கம்பெனி ஷேர்ஸை, அதாவது பங்குகளை மக்கள் வாங்கும்படி ஷேர் மார்க்கெட்டில் அறிவிக்கிறீங்க. அதாவது 40 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது. 40 லட்சத்தை 40,000 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கின் விலை 100 ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படும். இப்போ திரும்ப உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாமா? இதில் நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்புளில் ஒருத்தராக இருக்கீங்க. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த பணத்தை சில காலங்களுக்கு எந்த பயனுமே இல்லாமல் பேங்கில் தான் இருக்க போகுது. சும்மாவே இருக்க இந்த பணத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன அந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ் 100 ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்து 1000 ஷேர்ஸை வாங்குறீங்க. வாங்கி இந்த ஷேர்ஸை நீங்கள் சில காலங்களுக்கு விற்பனை செய்யாமல் வச்சிருக்கீங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் காலங்கள் உருண்டோடுகின்றன. அந்த நிறுவனமும் சிறப்பாக செயல்பட்டு வருடத்துக்கு ஏற்ப வளர்ந்து கொண்டே இருக்குது. 5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு ஷேர் 300 ரூபாயை எட்டியது. இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற 1000 ஷேர்ஸையும் விற்பனை செய்கிறீங்க. ஒரு பங்கு 300 ரூபாய் வீதம் 3 லட்சம் ரூபாய்க்கு 1000 பங்குகளையும் கொடுக்குறீங்க. நீங்கள் 5 வருடங்களுக்கு முன் பங்குகளை 1 லட்சம் ரூபாய்க்கு பை பண்ணி தற்போது 3 லட்சம் ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். அதாவது உங்கள் முதலீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. நீங்கள் சும்மாவே வச்சிருக்க பணத்துக்கு ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு முதலீடாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சி கொஞ்சம் பணத்தை சேர்த்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வயசான காலத்தில் அதில் வர லாபத்தில் வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட அடிமுட்டாள்தானே எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்கிய பங்குகள் எப்படி ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கோ அதே அளவு வாய்ப்புகள் இறக்கத்தையும் சந்திக்கலாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிய அந்த பங்குகள் அதே 5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் வாங்கிய நிறுவனம் சரியாக செயல்படாததால் 30 ரூபாயை எட்டியது. அந்த நேரத்தில் பங்குகளை விற்கிறீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய 1000 பங்குகள் 30,000 ரூபாய்க்கு விற்க நேரிடும். இதில் உங்களுக்கு 70,000 ரூபாய் நஷ்டம். அப்படி இல்லையே, எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறாங்களேன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 10 வருடங்களாவது ஷேர் மார்க்கெட்டில் ஆளுமை இருக்கும். அவங்க பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க. கடைசியா நீ என்ன சொல்ல வர? ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா இப்படி நீங்க கேட்குறீங்கன்னா, பங்கு சந்தையை பற்றி 80% மேல் லேர்ன் பண்ணியிருந்தா பங்கு சந்தையில பணம் சம்பாதிக்கலாம். வாரன் பஃபட் தற்போதைய உலகத்தின் முதல் 5 பணக்காரர்களில் ஒருவர். இவரோட ஒரே வேலை நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவதும் விற்பதும் தான். ஷேர் மார்க்கெட் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா யூடியூபில் ஏகப்பட்ட தமிழ் சேனல்கள் இதுக்காகவே இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கோங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. பாய் பாய்.